ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் நம்ம ரெக்டர் ஃபாதர் வந்து நம்ம பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் மீட்டிங்கில் பேசியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு கால்ஃப் பிளேயர், இன்டர்நேஷ்னல் கால்ஃப் பிளேயர் கால்ஃப் கேட்டதற்கு அந்த மிடில் ஈஸ்ட் அதிபர் வந்து ஒரு 20 நாள் கழித்து 200 ஏக்கர் உள்ள கால்ஃப் கிரவுண்டையே கொடுத்தாரு. அது மாதிரி வாரி வழங்குகிற இடம் இந்த சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ். டிசிப்ளின், எஜுகேஷன், நாலேஜ், ஃபிசிக்கல், மென்டல் ஹெல்த் என்று எல்லாத்தையும் ஒரு வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு இடம். அதை நீங்கள் இப்போ முன்னாடி உட்காந்து பார்க்குறப்ப தெரியாது. நீங்கள் இந்த வெளி உலகத்துக்கு போய் வெளி உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற மரியாதையெல்லாம் நீங்கள் அறியும் போது தான் உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். இந்த மாதிரி ஒரு பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு டெம்பிள் ஆஃப் எஜுகேஷன் இந்த சென்ட் ஜோசப்ஸுடைய ரெக்டர், மதிப்பிற்குரிய ரெக்டர் ஃபாதர் அவர்களே, நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். நான் வந்து நம்ம செக்ரட்டரி ஃபாதருடைய இங்கிலீஷுடைய ஃபேன் என்று. அவர் அருமையாக அந்த இங்கிலீஷ் உச்சரிக்கிறது என் மனசுக்குள்ளே அப்படியே பசுமரத்து ஆணி மாதிரி பதிஞ்சிருக்கு, ஒவ்வொரு நாளும் பதிந்து கொண்டே இருக்கிறது. ரெவரண்ட் ஃபாதர் செக்ரட்டரி அவர்களே, இன்றைக்கி இந்த அலுமினி அசோசியேஷன் அமெரிக்கா, சிங்கப்பூர், மிடில் ஈஸ்ட் எல்லா நாடுகளிலையும் வேரூன்றி நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குன்னா அதுக்கு இன்றைய பிரின்சிபல் நம்ம பிரின்சிபல் ஃபாதர் அவர்கள் தான், ரெவரண்ட் ஃபாதர் பிரின்சிபல் அவர்களே. என்னுடைய வெல்கம் அட்ரஸ்லையும் என்னைய அறிமுகப்படுத்திய ஃபாதர் வைஸ் பிரின்சிபால் அவர்களே, அருமையான தமிழில் நல்ல கருத்தை சொல்லி அமர்ந்திருக்கின்ற டெப்டி பிரின்சிபல் அவர்களே, ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு வேடன் வேட்டைக்கு போயிட்டு வர்றாப்படி வர்றப்ப ஒரு பாதையில் ஒரு கழுகு குஞ்சு, ஒரு ஈக்லெட் விழுந்து கிடக்குது. அந்த ஈக்லெட்டை எடுத்துக்கிட்டு வந்து தன்னுடைய கோழி குஞ்சுகளோட வளர்க்குறாப்படி. அந்த ஈக்லெட்டும் அந்த கோழி குஞ்சுகளோடைய கீழே கிரவுண்டில் தன்னுடைய உணவை எல்லாம் தேடி அதனுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கிறது. அந்த பக்கம் ஒரு இயற்கைவாதி வர்றார். இயற்கைவாதி அவர் இதை பார்க்குறாரு, இது கழுகு குஞ்சாச்சே, இது ஏன் வந்து கோழி குஞ்சுகளோட இருக்குது, இது நல்லா பறக்க முடியுமேன்னு அதுக்கு விளக்கங்கள் சொல்கிறாரு. யூ ஆர் கிங் ஆஃப் பேர்ட்ஸ், நீ உயர பறக்கக்கூடிய சக்தி உள்ளவை, ஆனால் நீ கீழே இந்த கோழி குஞ்சுகளோட உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, நீ வந்து பறக்க கற்றுக்கோ, பறக்க முடியும்னு சொல்கிற அப்படி. ஆனால் அதை அந்த ஈக்லெட் சட்டை செய்து கொள்ளவில்லை. அது எப்பயும் மாதிரி கோழி குஞ்சுகளோடனே உணவு எடுத்துக்கொண்டு இருக்கிறது. உடனே அந்த இயற்கைவாதி அந்த ஈக்லெட் கழுகு குஞ்சை ஒரு மலைக்கு எடுத்து செல்கிறார். அந்த மலைக்கு எடுத்து சென்று உயரத்திலே வீசி எறிகிறார். வீசி எறிந்த பொழுது அந்த கோழி குஞ்சு கீழே விழுக வருகிறது. தான் விழுக வரும்பொழுது தன்னுடைய இறகுகளை விரிக்கிறது. அப்பொழுது அது பறக்கிறது. அதை பார்த்து மேலும் மேலும் அது உயர பறக்க ஆரம்பிக்கிறது. இந்த இயற்கைவாதி மாதிரி தான் ஆசிரியர்கள். ஒரு மாணவன் எடுக்கிற திறமைகளை கண்டு அதை கழுகு குஞ்சை பறக்க வைத்தது போல் நம்மளை பறக்க வைக்க இருக்கிறார்கள். இந்த தருணத்தில் நான் எனது ஆசிரியர்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன்.
இந்த கல்லூரியினுடைய அந்த காலத்தில் நான் படிக்கும் பொழுது இருந்த ரெவரண்ட் ஃபாதர் C.K. சாமி அவர்கள், நான் குறைந்த மதிப்பெண்கள் பெற்று 48 மதிப்பெண்கள் பெற்ற மாணவனுக்கு ஒரு அட்மிட் என்று ஒரு எழுதி தன்னுடைய கையொப்பத்தை, தன்னுடைய இனிஷியலை இட்டார். அந்த ஒரு இனிஷியல் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. என்னை பற்றி சொன்னாங்க, 30 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, சேர்மன் எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் அவர் ஒரு சின்ன இனிஷியல் அட்மிட் அப்படின்னு அந்த கார்டில் போட்டு கொடுத்தது தான். அவர் எங்களுக்கு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் எடுப்பார். அவரை நான் இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். நான் இந்த கல்லூரியிலே சேருவதற்கு எனக்கு பலமாக இருந்தவர் ரெவரண்ட் ஃபாதர் டயஸ் அவர்கள். எனக்கு இங்கிலீஷ், நான் கிராமத்தில் தமிழ் மீடியத்தில் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலில் படித்து வந்தவன். என்னை இங்கேருந்து நான் போகும்போது ஒரு கேம்பியன் ஸ்டூடெண்ட் மாதிரியும் ஒரு மான்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரியும் இங்கிலீஷ் பேச வைத்து, நான் இன்று ஆங்கிலத்திலும் தமிழிலும் புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். அதை எழுதுகிற அளவுக்கு என்னுடைய லாங்குவேஜை வளர்த்து கொடுத்தவர் ரெவரண்ட் ஃபாதர் டயஸ் அவர்கள். நான் சுமார் 50 ஆண்டுகள் கழித்தும் கூட என்னுடைய ஆசிரியர்கள் பெயரை ஞாபகம் வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும். நீங்களும் ஆசிரியர்களுக்கு அந்த மதிப்பையும் மரியாதையும் வைக்க வேண்டும் என்றதற்காக நான் சிலரை சொல்ல ஆசைப்படுகிறேன். ரெவரண்ட் ஃபாதர் K.P. ஜோசப் அவர்கள் எங்களுக்கு மெர்கன்டைல் லா எடுத்தார்கள். ப்ரொஃபஸர் ஆண்டோனி சாமி, ப்ரொஃபஸர் விக்டர் லூயிஸ் அனுத்துவான், அருள் ஜெகநாதராஜ், அந்தோனி ராஜ், ரெவரண்ட் ஃபாதர் பாக்கியராஜ், ரெவரண்ட் பிரதர் ஜான் அக்யூனஸ், ரெவரண்ட் ஃபாதர் சேவியர் அல்ஃபோன்ஸ், ரெவரண்ட் ஃபாதர் அகஸ்டியன், ரெவரண்ட் ஃபாதர் பிரதர் டைட்டஸ், இவங்கெல்லாம் 45-50 ஆண்டுகள் இந்த உலகத்தில் எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ பார்த்து வந்திருக்கோம். 50-60 நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். எத்தனையோ நபர்களை சந்தித்திருக்கிறேன். என்னுடைய ஃபோன் கான்டாக்டில் பார்த்தீங்கன்னா 15,000 கான்டாக்ட்ஸ் இருக்கும். எத்தனையோ தொடர்புகள் வந்தாலும் கூட அந்த ஆசிரியர்கள் உடைய பெயர் என் மனதை விட்டு நீங்கவில்லை. அப்படி என்றால் ஆசிரியர்கள் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு எவ்வளவு பயன்பட்டிருப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். மாணவ செல்வங்களே, இந்த சென்ட் ஜோசப்ஸ் காலேஜினுடைய அருமை நாம் வெளியில் சென்றால் தெரியும். நான்லாம் எங்கள் காலேஜில் ஒரு இன்டர்வியூ வச்சாங்கன்னா, நான் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் ஸ்பெஷலாக இன்டர்வியூ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளவு திறமை இருக்கும். அந்த திறமையை நம்ம ரெக்டர் ஃபாதர் சொல்ல மாதிரி அவ்வளவு விஷயங்களை வழங்கக்கூடிய இடம் இந்த இடம். அதிலே நீங்கள் கற்று செல்ல முடியும். என்னுடைய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவன் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறார் என்பதை. இந்த கல்லூரி என்னை வளர்த்து விட்டிருக்கின்றது. நான் இந்த அருமையான தருணத்திலே இந்த சென்ட் ஜோசப்ஸ் என்பதற்கு நான் சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறை செய்கிறேன். சென்ட் ஜோசப்ஸ் அப்படின்னா எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சின்சியரிட்டி, டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம் மேனேஜ்மெண்ட், ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜாயஸ், ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்டிமிசம், எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் silence, E stands for exercise, P stands for perseverance, H stands for hard working. இது மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு அள்ளி தருகின்ற இடம் இந்த இடம். சின்சியரிட்டி is the sweet of success, God will take care of the rest அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமேதை மேரி பேக் என்ற சொல்லியிருக்காங்க. ஒரு ஊரில்
ஒரு ஜமீன்தார் இருக்கார், அவருடைய சர்வெண்ட்டை அவர் ரொம்ப நம்புகிறாரு. அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து அந்த சர்வெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை. இந்த ஜமீன்தாருடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நான் இதற்கு ஒரு வழி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் அந்த சர்வெண்ட்டை போய் சொல்கிறாரு, நீ உங்களுடைய ஜமீன்தாருக்கு இந்த ஆடுகள் 100 ஆடுகள் மேய்த்துக்கிட்டு இருக்க, அதில் ஒரு ஆடை நான் உனக்கு ஒரு 5 ரூபா தர்றேன், நீ வந்து எனக்கு கொடுத்துரு, ஜமீன்தாருக்கு தெரியாது, ஏன்னா 100 ஆடில் ஒரு ஆடு காணாமல் போயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்றார். அந்த செர்வன் சொல்கிறா, அப்படி இல்லை இல்லை அப்படின்னு. அப்புறம் 10 ரூபா தர்றோம்ன்றாரு, 20 ரூபா தர்றோம்ன்றாரு. கடைசியில் 100 ரூபா தர்றேன், நீ வந்து 50 ரூபாயை வச்சுக்கிட்டு 50 ரூபாயை உங்கள் முதலாளிக்கு கொடுத்து விடுன்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த செர்வெண்ட் வித்துடுறா. அப்படி வித்துட்டு இந்த 100 ரூபாயை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய முதலாளிகிட்ட கொடுக்குறார். கொடுத்த உடனே சொல்கிறாரு, ஐயா அந்த ஆடு 5 ரூபா தான் போகும், ஆனால் வந்து நான் 100 ரூபாய்க்கு விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாயை கொடுக்குறாப்பு. அப்பையும் அந்த மனைவி சொல்கிறா, அப்படி ஒருவேளை கூட விற்றுட்டு கொஞ்சம் பணத்தை வச்சிருப்பா அப்படியோ அப்படின்ட்டு. அதுக்குள்ளே அந்த ஃப்ரெண்டு, ஜமீன்தாருடைய ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் 100 ரூபா தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு. சின்சியரிட்டின்றது நம்முடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயம். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்துல இதே இந்த அரங்கம் இருக்கிற இடத்துல தான் புல்லப்ஸ் எடுக்கிற இடமெல்லாம் இருந்தது, எக்ஸசைஸ் பண்ணுறது. நாங்கள் சாயந்தரம் இங்கே எக்ஸசைஸ் பண்ணுவோம். இந்த காலேஜில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தர் மூலம் கற்றுக்கிட்டோம். அருமையாக ஆங்கிலம் பேசுகிறவங்களை பார்த்து ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டோம். நெத்தியில் திருநீர் வைக்கிறது கூட ஒரு பையனை, காசிலிங்கம்னு ஒரு பையன் இருந்தான், அவன் கண்ணாடியை பார்த்து கரெக்டாக நெத்தியில் அந்த திருநீரை வைப்பான். அவனை பார்த்து கற்றுக்கிட்டோம். பல்லு வந்து நான் நெடுக்காக விளக்கிக்கிட்டு இருப்பேன் ப்ரஷ்ஷில். அன்பர்சன் என்னுடைய ரூம்மேட் சொல்லுவான், இல்லை மேலேயும் கீழேயும் விளக்கணும். அது மாதிரி இந்த காலேஜில் நல்ல விஷயங்களை நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பான இடம். அப்புறம் ஜாயஸ், நீங்கள் எப்பயுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும். நிறைய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, சந்தோஷமாக இருந்தால் நம்முடைய ஹெல்த் நல்லா இருக்கும், நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் எப்பயுமே ஜாயஸாக இருக்கணும். இந்த நினச்சி பாருங்கள், எத்தனை கல்லூரிகள் இந்த டீச்சர்ஸ் டேயை கொண்டாடுறாங்க, அது இவ்வளவு வெகு சிறப்பாக. இன்றைக்கி பார்த்தா காலையில் இருந்துச்சு இந்நேரம் வரைக்கும் ஃபாதர்ஸுகளுக்கு கண்டினியூஸாக ப்ரோக்ராம்ஸ் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லைப்ரரி, வெராண்டா லைப்ரரி ஒன்று திறந்து வைக்க சொன்னாங்க, நான் திறந்து வச்சேன். எத்தனை கல்லூரிகளில் கைவிட்டு என்னலாம், இந்த இந்தியாவிலேயே எத்தனை இடத்துல இது இருக்க முடியும். அந்த மாதிரி மாணவர்களுக்காக சாமிமார்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. அதில் மாணவர்கள் வந்து புக்ஸை வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. நான் இந்த அக்கேஷன்லேயும் நானும் சொல்கிறேன், கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் நான் வந்து அந்த வெராண்டா லைப்ரரிக்கு கொடுக்குறேன்றத நான் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டு, நீங்கள் வந்து உங்களுடைய டயத்தை கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணணும். டு டூ லிஸ்ட் எடுக்கணும், அதை பண்ணியிருக்கீங்கன்னு ஃபாலோ பண்ணணும். எதை முன்னாடி செய்யணும் எதை பின்னாடி செய்யணும்னு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு நான் பிரின்சிபல் ஃபாதருக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த டிக்கெட்டை நான் வாங்கி ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடி கொடுத்தா தான் அது யூஸ். நான் ட்ரெயின் போன பின்னாடி கொடுத்தா யூஸ் ஆகாது. அது மாதிரி உங்களுடைய வேலைகள்லாம் ஸ்டீவன் கோவேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, 4 குவாட்ரண்ட்டாக உங்களுடைய வேலைகளை பிடிக்கணும். அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட், அர்ஜென்ட் நான் இம்பார்ட்டன்ட், நான் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட், நான் அர்ஜென்ட் நான் இம்பார்ட்டன்ட்னு. அந்த மாதிரி உங்களுடைய வேலைகளை நீங்கள் பிரித்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் படிக்கிற காலத்திலலாம் நியூ ஹாஸ்டல்லாம் டைம் பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த நேரத்தில் சைலண்ட்டாக வரணும் அந்த நேரத்தில் சைலன்ஸ் ஹவர் இருக்கும். எந்த நேரம் மெஸ்ஸோ அந்த நேரத்துக்கு மெஸ்ஸு. எந்த நேரம் அசம்பிளி ஹாலில் மீட்டிங்கோ கரெக்டாக 8 மணினா 8 மணிக்கு. இந்த பஞ்சுவாலிட்டியெல்லாம் இங்கே தான் நீங்கள் கற்றுக்கணும். அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட். ஆப்டிமிசம், நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும்.
யூ ஹவ் டு see தி சன்ஷைன் நாட் தி ஷேடோ. நீங்கள் யூ ஹவ் டு see தி டோனட் நாட் தி ஹோல். நீங்கள் எப்பயுமே ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறவங்களோட தான் நீங்கள் சேரணும். அதாவது பாசிட்டிவ்னஸ்ன்றதே வந்து கண்டேஜியஸ். நீங்கள் நல்ல ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிற சர்க்கிளோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாசிட்டிவாக எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆப்டிமிசம்ன்றது, அதாவது ஒரு ஊரில் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார். ஒரு மாங்க்கிட்ட கேட்குறாரு, நான் இந்த வேலியில் ஒரு வில்லேஜுக்கு போகிறேன்ட்டு. அந்த வில்லேஜ் எப்படி ஐயா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மாங்க் சொல்கிறாரு, நீ எந்த ஊர்லேருந்து வந்துகிட்டு இருக்க? ஒரு ஊர் சொல்கிறார். அது எப்படி இருந்துச்சுன்றார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த ஊரில் என்னுடைய லாங்குவேஜை பேச மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு ஒரு குறையாக சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, அங்கே ஒரு ஸ்டியூ கொடுத்தாங்க, அது சரியே இல்லை. அங்கே என்னை ஃப்ளோரில் படுக்க சொன்னாங்க, அது நல்லாவே இல்லை. அந்த கிளைமேட் வந்து ஒரு அட்ராசிட்டியான கிளைமேட் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே இந்த சாமி சொல்கிறாரு, நீ போகிற வில்லேஜும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றார். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வர்றார். அவர் கேட்குறாரு, சாமி அந்த வில்லேஜ் எப்படி இருக்குன்ட்டு. நீ எந்த வில்லேஜ்லேருந்து வர்றன்றார். அப்போ நான் அந்த வில்லேஜை சொல்கிறாரு, அது எப்படி இருந்துச்சுன்றார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வந்து என் லாங்குவேஜ் பேசலை, ஆனால் சந்தோஷமாக கை செய்கையிலையும் முக பாவனைகளையும் எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஒரு புது அருமையான அனுபவமாக இருந்ததுன்றார். அப்புறம் கீழே படுக்க சொன்னாங்க, அது சந்தோஷமாக இருந்துச்சு. பூமியிலே படுக்கிறது ஒரு இயற்கையாக இருக்கிற மாதிரி இருந்தது. அவங்க ஒரு ஸ்டியூ கொடுத்தாங்க, அது எனக்கு டிஃபரெண்ட்டாக இருந்தது, ஒரு புது அனுபவமாக இருந்தது. கிளைமேட் வந்து கோல்டாக இருந்தது, ஃப்ரீசிங் கோல்டாக இருந்தது, அது காஷ்மீர் கிளைமேட் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே சொல்கிறாரு அந்த மாங்க், இதே மாதிரி தான் அந்த வில்லேஜும் இருக்குன்ட்டு. எந்த ஒரு விஷயமுமே நம்முடைய மனம் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அது மாதிரி தான் இருக்கும். காந்தியே சொல்லியிருக்கார் அந்த காலத்திலேயே, யூ வில் பி வாட் யூ எக்ஸ்பெக்ட் டு பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி நீங்கள் எப்பயுமே ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். ஒரு 3 தாரக மந்திரங்களை நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஐ கேன், எப்பயுமே நீங்கள் ஐ கேன் அப்படின்றத பண்ணணும். முதல் தாரக மந்திரம். 2வது தாரக மந்திரம் ஐ கேன். 3வது தாரக மந்திரம் ஐ கேன். நீங்கள் எப்பயுமே எதுவுமே முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கன்னா அது முடியும். நீங்கள் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். நேரம் கருதி நான் இந்த சென்ட் ஜோசப்ஸ் திரும்பி சொல்கிறேன், சின்சியரிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட், ஜாயஸ், ஆப்டிமிசம், சைலன்ஸ், பெர்சிவரன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க். இதில் எல்லாத்தையும் முக்கியமானது ஹார்ட் ஒர்க் இஸ் தி மதர் ஆஃப் குட் லக். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண நீங்கள் நினைக்கிறத அச்சீவ் பண்ணுவீங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கிங் குவாலிட்டியை இந்த வயசுலேருந்தே நீங்கள் நல்லா இன்கல்கேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த அரிய வாய்ப்பை நான் எப்படி தான் நன்றி சொல்கிறதுனே தெரியல. இந்த அருமையான விழாவிற்கு என்னை அழைத்து இந்த பெரிய கௌரவத்தை கொடுத்த ஃபாதர்கள் அனைவருக்கும், இங்கே இருக்கின்ற டீச்சர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.